நான் என்ன கேட்டாலும் உங்களால நிஜமா கொடுக்க முடியுமா டாட்? இங்க பாரு, நீ என் உயிரை கேட்டா கூட நான் உனக்கு கொடுத்துருவோம். ஆல்ரைட், உனக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்லு. அப்ப மீரா ஆண்டி அம்மாவை எனக்கு கொடுங்க. நீ இப்ப என்ன பேசுற ரியா? வாட் யூ சேயிங்? மீராவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எப்படி நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற? மீரா கேட்டா அவ என்ன நினைப்பா சொல்லு. மீரா என்ன யார் வேணாலும் இருக்கட்டும், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். புரியுதா? அப்ப இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு என் மேல அன்பு இல்ல தானே? நீ எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு தெரியும். நான் உன் மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்கேன்னு தெரியும். மீராவை கல்யாணம் பண்ணிதான் இதெல்லாம் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இட்ஸ் வெரி கிளியர் டு மீ, நீங்க மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. ரியா, நோ டாட் ப்ளீஸ். இட்ஸ் அப்சல்யூட்லி கிளியர். நீங்க கரெக்ட்டா நான் நம்பினேன். ஆனா அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு உடைஞ்சிரும் போல இருக்கு. யார் உங்களை விட்டுட்டு போனாங்களோ நீங்க அவங்களை விட்டு கொடுக்கவே மாட்டீங்களா டாட்? ஆமா, உனக்கு இன்னைக்கு என்ன இல்ல டாட், நான் சொல்றதுல தப்பே இல்ல. இது வரைக்கும் எனக்கு தோணாத விஷயம் எல்லாமே இன்னைக்கு எனக்கு தோணுது. உங்களுக்கு தெரியுமா டாட், நான் ஸ்கூல்ல இருக்கும்போது அப்ப பசங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ரொம்ப கெட்ட பொண்ணு, அதான் அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன், வந்து அழுது டயர்ட் ஆகி அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஆனா படிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா டாட்? நீங்க வந்து என்ன ஸ்வீட் டாட்னு சொல்லி அப்படியே என்ன தூக்கி கொஞ்சி பாசம் காட்டுவீங்க. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? நான் ரொம்ப முட்டாள், நான் ஸ்டூபிட்னு தோணும். அந்த பசங்க பைத்தியம் அப்படிதான் உளறுவாங்கன்னு நினைச்சு. அப்புறம் நீங்க எனக்கு டாட் மட்டும் இல்ல மாமன் நினைச்சு நீங்க எனக்காக நீங்க உங்க பேர்ல இருந்து ராக் ஸ்டார்ங்கிற டேக கூட ரிமூவ் பண்ணிட்டீங்க. சரிதானே? ஏன்னா ஒரு நாள் கார்டன்ல நான் ரொம்ப ரொம்ப பயங்கரமா அழுதுட்டு இருந்தேன் இல்லையா? அழுது அப்படியே தூங்கிட்டேன். அந்த சமயம் நீங்க என்ன பண்ணீங்க டாட்? நீங்க எனக்காக நீங்க பாடுறதே விட்டுட்டீங்க. அப்பதானே உங்களால எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எனக்காக எல்லாத்தையும் பண்ணீங்களே டாட். அந்த அன்புனால நான் ரொம்பவே பொசசிவ் ஆயிட்டேன் டாட். அந்த அன்பை நான் யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்க விரும்பவே இல்ல. எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. உங்க அன்பை பெறதுக்கான தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு டாட். அப்புறம் டாட், நீங்க ஒவ்வொரு நாளும் எனக்காக என்னென்னமோ பண்ணிருக்கீங்க. எனக்கு ஒரு அம்மாவா இருந்த ஊட்டி விட்டுருக்கீங்க, போயம் சொல்லி கொடுத்திருக்கீங்க டாட். நீங்க தான் எனக்கு எல்லாமாவும் இருந்தீங்க. நான் என்னுடைய அம்மாவை அஃப்கோர்ஸ் மிஸ் பண்ணேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு மாமா இருந்து எனக்கு பாசத்தை கொடுக்க நீங்க மறக்கல டாட். இங்க பாருங்க டாட், நீங்க மட்டும்தான் என் நம்பிக்கை. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் நீங்க சுக்கு நூறா உடைச்சிட்டீங்கன்னு தோணுது. ஏன்னா நீங்க இன்னைக்கு அந்த அன்பை பிராச்சி கூட ஷேர் பண்ண தயாராயிட்டீங்க. நான் இப்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்கிட்ட இருந்து அவன் என் அப்பாவை பிரிச்சிருவாளுன்னு பயமா இருக்கு. அதான் நான் அவளை பழி வாங்க நினைச்சேன் டாட். எஸ் டாட், என் லைஃப்ல உங்களை விட்டு வேற யார் இருக்காங்க டாட்? யார் இருக்கா? ஹூஸ் தேர் ஃபார் மீ? எனக்கு யாரும் இல்ல. நான் இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? நான் தான் இப்ப பெரியவளாயிட்டேன்ல. மக்கள் இப்ப இன்டைரக்டா சொன்னா கூட எனக்கு புரியுமே டாட். இப்ப நடக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. எனக்கு எல்லாமே புரியுது. இன்னைக்கு அந்த விஷயத்தை டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களை பார்த்து நான் சொல்ல போறேன் டாட். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு வேலை என்ன விட அந்த பிராச்சியும் அவ அம்மாவும் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அப்ப எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நீங்க மீராட்டி நிச்சயம் கல்யாணம் படிக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு உங்க வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுமே டாட். ரியா, உங்க அந்த மாதிரி எல்லாம் டாட் ப்ளீஸ், நோ எக்ஸ்பிளனேஷன். ஒருவேளை அந்த பிராச்சியும் இல்ல அவ அம்மாவும் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்க ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிடும். ஆனா என்னோட ஃபேமிலி மொத்தமா பிரிஞ்சு போயிருக்குமே. புரியல உங்களுக்கு? ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு என் மேல பாசம் இல்ல. அப்புறம் எப்படி அவங்க குடும்பத்துல என்ன சேர்த்துப்பாங்கன்னு சொல்லுங்க. This is not true, Ria. It's true that they don't like me. அவங்க என்ன ரொம்பவே வெறுக்கறாங்க டாட். Not true. அவங்க என்ன வெறுக்கறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உம்மல உயிரை வச்சிருக்காங்க. ரியா என்னைக்கு உன்னை வெறுக்க மாட்டா. ஆல்ரைட், நீதான் அவளோட பொண்ணுங்கறத நினைச்சு அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு என் மேல அன்பு இல்ல டாட். அவங்க என்ன வெறுக்கறாங்க, ரொம்ப வெறுக்கறாங்க. அவ ஏன் வெறுக்க போறா? நீ அவளோட பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா அது உனக்கு தெரியாதா? அவங்க சந்தோஷமால இல்ல டாட். அவங்களுக்கு என்ன பிடிக்கல டாட். என்ன பார்த்தாலே கோவப்படுறாங்க. சரி டாட், நீங்க சொல்ற மாதிரி அவங்க என் மேல அன்பு வச்சிருக்காங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்படி அன்பு இருந்தா என் கேள்விக்கு ப்ளீஸ் பதில் சொல்றீங்களா? என் மேல பாசம் வச்சிருக்கிற அம்மா எதுக்காக என்னை விட்டு போனாங்க? ஏன் அவங்க என் கூட இல்ல? எந்த காரணத்துக்காக அவங்க என்னை விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லுங்க டாட். டாட் இங்க பாருங்க, பிராச்சி அப்புறம் பிராச்சியோட அம்மா என்ன வெறுக்கறாங்க. they hate me. இல்ல ரியா, நீ ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவங்க மேல கோவமா இருக்காங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா கோவமா இருப்பாங்க. ஏன்னா நான் பிராச்சி கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் இல்லையா? ஆனா பிராச்சி அக்காங்கிற விஷயம் எனக்கு அப்பெல்லாம் தெரியாது டாட். ரியா இங்க பாருமா, நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாத. நீ எந்த தப்பும் பண்ணல. ரெண்டு குழந்தைங்க ஒன்னா இருக்கும்போது அம்மா அப்பாவோட அட்டென்ஷன் தனக்கு தான் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றதெல்லாம் சகஜம்தாம்மா. இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. ஆலியா ப்ளீஸ், நீ திரும்ப இந்த மாதிரி இல்ல. ப்ளீஸ்
உங்களுக்கு கூட தெரியுமா நான் பிராச்சியோட அம்மா கிட்ட போனேன். அவளுக்கு பண்ண துரோகத்துக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன். மனசார மன்னிப்பு கேட்டேன். அவங்கள என்ன மன்னிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு என் அம்மா கிடைக்கல. அப்போ நான் தான் தப்பானவள் ஆயிட்டேன். அப்புறம் அந்த பிராச்சி என்கிட்ட வந்து என்ன சொன்னா தெரியுமா? என் முகத்தை பார்த்து என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? அதாவது யாருமே என் மகளை ஏத்துக்கவே மாட்டாங்களோ. சொல்லக்கூடாதா? ஏதோ கோவத்துல வந்த மாதிரி சொல்லி இருக்கா. அவ கோவத்துல சொன்னதாவே இருக்கட்டுமே, அவ மனசுல இருக்கிறத இப்ப வெளிப்படையா சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் டாட், பிராச்சி என்ன பார்த்து என்னால சொன்னாலும் எல்லாத்துக்கும் நான் பதிலடி கொடுத்தே ஆகணும். அண்ட் ப்ளீஸ் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஒண்ணு என் பிடிவாதம் இல்ல. ஏன்னா இது ரியா சம்பந்தப்பட்டது. நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஏதாவது விஷயத்துல முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. நான் அதை இப்ப பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பிராச்சி கிட்ட அவ அம்மா இருக்காங்கன்னா எனக்கும் இப்போ ஒரு அம்மா வேணும் டாட். அப்புறம் அந்த அம்மாவை நீங்க கூட்டிட்டு வரணும். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ரியோ? ரியோ உன்னோட அம்மா பிரக்யா உன் மேல உயிரை வச்சிருக்கா. நான் சொல்லல அவங்களுக்கு என் மேல அன்பு இல்ல. என்னைக்கு அவங்க என் மேல அன்பு வச்சது இல்ல. டாடி எனக்கு இப்பவே ஒரு அம்மா வேணும். அதுக்கு எனக்கு உரிமையும் இருக்கு. அதனால இப்ப எனக்கு என் உரிமை வேணும். இங்க பாரு ரியா, நீ பிடிவாதம் பிடிக்கிற. உன்னோட இந்த பிடிவாதத்துக்காக நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறது இல்ல. அப்ப இதான் உங்க பதில்னா டாட், அப்ப ஏன் பதிலையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீங்க மட்டும் மீரா ஆண்டி எனக்கு அம்மாவை ஆக்கலன்னு வைங்க. அப்ப நான் நிச்சயம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எந்த வீட்டுல முழுக்க முழுக்க அன்பை பத்தி பேசி அங்க அன்பு இல்லையோ அந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நான் எங்க போவேன்னு தெரியாது, எப்படி வாழ்வேன்னு தெரியாது. நல்லா இருக்கும்ல நீங்க மட்டும் எனக்கு தாய் பாசத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. மீரா ஆண்டி கல்யாணம் பண்ணிக்கலன்னு வைங்க. அப்புறம்னா அம்மாவே இல்லாம வாழ பழகிக்கணும் இல்லையா? யூ டோன்ட் வரி டாட். நான் எனக்குன்னு ஒரு இடத்தை தேடிப்பேன், அங்கே இருப்பேன். அப்படியே அந்த இடம் கிடைக்கலன்னா ரோட்ல தங்குவேன். ஒருவேளை அப்படி ரோட்ல இருக்கும்போது திடீர்னு வந்து கார் ஏதாவது என்ன ஏத்திருச்சுன்னு வைங்க. அப்படியே ஏத்தலனாலும் நானே கார்ல போய் விழுந்துருவேன். மூடு மூடு, பேசாத, அமைதியா இரு. இதுக்கு மேல ஏதாவது பேசணும் ஓங்கி ஒரு அற விடுவேன். Hey, look at me. Hey, stop it. All right? நீ என்ன ஆசைப்படுறியோ அத கண்டிப்பா நான் செய்வேன். I will do it. I will do it. உனக்கு என்ன வேணுமோ? எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆனா ரியாக்காக நீங்க மீராவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும். நான் மீரா கிட்ட போய் பேசுறேன். ஒருவேளை அவங்க சரின்னு சொல்லி எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. நான் போய் மாத்திரை சாப்பிட போறேன். Shit. நீ என்ன யோசிக்கிறப்பா? ஒண்ணு இல்லம்மா. நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? கண்டிப்பா உன் மனசுக்குள்ள ஏதோ இருக்கு. நான் தான் சொல்றேன்மா, எதுவும் இல்லன்னு. சரி சீக்கிரம் வாப்பா. உனக்கே தெரியும்ல நீ இல்லாம எனக்கு எதுவும் பிடிக்காதுன்னு. இந்த சாப்பிடு. தேங்க்யூ மம்மி. ஹாப்பி தீபாவளி. என் கூட வா, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு வந்துடும். ஹலோ டாக்டர், நான் தாபி. தலை பயங்கரமா வலிக்குது, குறைய மாட்டேங்குது. இட்ஸ் ரியலி இரிட்டேட்டிங் டாக்டர். ஓகே, நான் நாளைக்கே உங்களை வந்து மீட் பண்றேன்.
டாட் பிராச்சி இங்க இருந்து போகும்போது என் முகத்துக்கு நேரம் என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா டாட்? நான் மோசமானவளாம், எனக்கு யாரும் அம்மாவா இருக்க மாட்டாங்களோ. நீங்க மீராண்டி கல்யாணம் பண்ணிக்கோங்க. பிராச்சி கிட்ட பிராச்சியோடைய அம்மா இருக்காங்கன்னா எனக்கு ஒரு அம்மா தேவை. ஒருவேளை மீராண்டி அம்மாவா ஆக்க முடியலன்னா அப்ப நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் போய் மீரா கிட்ட பேசிட்டு வரேன். மீராவுக்கு பிரக்யா பத்தி எல்லாமே தெரியும். நான் வைஃபை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. பிராச்சி தானே என்கிட்ட சொன்னா யாருக்கும் பொண்ணா இருக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போனால. எனக்கு அம்மா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னால. I'll show you to her. எனக்கும் அம்மா இருக்காங்க, நான் அவகிட்ட காட்ட போறேன். அவ அம்மாவை விட என் மேல அனுபவிச்சிருக்கிற அம்மாவை நான் அவளுக்கு காட்ட போறேன். சின்ன வயசுல இருந்து என்ன பாத்துக்கிட்டு அவங்க என்ன நல்லபடியா வளர்த்தாங்க. என்கிட்டயும் அம்மா இருக்காங்க. இனிமே என்ன யாரும் தாயில்லாத குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி என்ன யாரும் அன்லக்கின்னு சொல்ல மாட்டாங்க. ப்ளீஸ், இப்ப ரியா என்னெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் அப்படியே உண்மையாயிடணும். பாவம் என்னோட ரியா ரொம்ப அப்பாவி, கொஞ்சம் பிடிவாதக்காரிதான். ஆனா மனசளவுல ரொம்ப நல்லவ, அன்பானவ. நானும் இப்ப எல்லாரோட சார்பா உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். அவ வேண்டினது எல்லாம் நிறைவேறணும். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது என்னன்னா, நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது ரியா இப்போ என்னெல்லாம் சொன்னாலோ அதெல்லாம் அப்படியே யதார்த்தமா நடந்துடணும். ஒருவேளை மீரா அபிய வேண்டானிட்டானா? அப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஐ எம் 110% ஷூர். அதாவது மீராண்டி டேட வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அத சொல்லுங்க. உங்களுக்கும் டவுட்டா இருக்கா? முடியாதுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணன் மீராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகல. அதனால இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அத்தை. நான் தான் ஆரம்பிச்சேன். அண்ட் நிச்சயமா மீரா ஆண்டி அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு டாட்? இங்க பாரு, நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். அதனாலதான் உன் மேல எனக்கு பயங்கர கோவம் வருது. நீங்க கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் அம்மா இன்னைக்கு இங்க. இது என்னன்னு தெரியுதாப்பா? இதால ஓங்கி ஓங்கி உன் கண்ணத்திலே அடிச்சிருவேன். உன்னாலதான் பல்லவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு முதல்ல சொல்லாத. எனக்கு உன் வயசு இருக்கும்போது நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். தெருவில் இருக்கிற நிறைய கண்ணாடிகளை உடைச்சிருக்கேன். ஆள் மட்டும் இல்ல, விளையாட்டுலயும் என்ன பாக்குறதுக்கு அஃப்ரதி தான். ஆனா உன்னோட தாத்தா இருக்காருல்ல, அவர் என்கிட்ட நீ தான் ஃபேமிலி பிசினஸ் பாத்துக்கணும், போய் பிசினஸ் பாருன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் உன் தாத்தாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. எப்படி உன் அம்மா உன்கிட்ட சத்தியம் வாங்கினாலோ அதே மாதிரி அவர் என்கிட்ட வாங்கினாரு. கிரிக்கெட்டை மறந்துருன்னு சொன்னாரு. நானும் மறந்துட்டேன். ஆனா அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் என்னால உன் தாத்தாவை மறக்க முடியல. இப்பவும் அவரை நினைக்கும் போது எனக்கு கோவமா தான் வரும். அவரால் தான் என்னோட கனவு நிறைவேறாம போயிடுச்சு. டாட், அது தாத்தா உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆனதுல அவர் மேல என்ன தப்பு இருக்கு? அவரோட தப்பு தான்ப்பா. அவர் தன்னோட உடம்பு நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு நல்லா இருந்திருக்கலாம். நான் அவ்வளவு சின்ன வயசுல பிசினஸ பாத்துக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. நான் சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமாப்பா? நம்ம ஒருத்தருக்காக இன்னொருத்தரை விட்டுறோம், அப்புறம் வாழ்க்கை பூரா அவங்கள நம்ம திட்டிக்கிட்டே இருக்கோம். எப்படி இன்னைக்கு நீ உன் அம்மாவுக்காக உன் காதலை விட்டு கொடுத்தியோ அதே மாதிரி. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியலப்பா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்னுமாடா புரியல? இங்க பாடுற, நான் பெத்த டியூப்லைட் பல்லவி பிராச்சியை விட்டுருன்னு சொன்னா நீ ஈஸியா விட்டுருவியா? இங்க பாருப்பா, எங்களோட வாழ்க்கை பாதி முடிஞ்சு போயிருச்சு. நாங்க இன்னும் எவ்வளவு நாள் உன் கூட இருப்போம்? ஆனா உனக்கும் பிராச்சிக்கும் இப்பதாண்டா ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் உன்னோட காதல் இருக்கே, அது வாழ்க்கை பூரா உன் கூடவே இருக்கும். உனக்குள்ள இங்கதான் இருக்கும். நாங்க இருந்தாலும் இல்லனாலும் உன் காதல் உன் கூடவே இருக்கும். நாங்க இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவேங்கிற ஏக்கத்தோட நாங்க போய் சேரக்கூடாது. உன்னை யார் பாத்துப்பாங்கன்னு யோசிக்க கூடாது. என் பையன் சந்தோஷமா இருப்பானா இல்லையான்னு பயப்படக்கூடாது. தயவு செஞ்சு சாவை பத்தி மட்டும் பேசாதீங்க ப்ளீஸ். நான் சந்தோஷமா இருப்பேன். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்பா. அப்புறம் நான் அம்மா மேல உயிரியே வச்சிருக்கேன். நான் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்பா. எதை வேணாலும் தாங்கிப்பேன். கல்யாணங்கிறது எப்படிப்பட்ட உறவு தெரியுமாப்பா? நீ சாகுற வரைக்கும் அது உன் கூடவே இருக்கும். ஆனா காதல்னா என்ன தெரியுமாப்பா? 7 ஜென்மத்துக்கும் அது உன் கூடவே தொடர்ந்து வரும், கலந்திருக்கும். நீ கூடிய சீக்கிரத்துல மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ்
பிராச்சி கோழியா மாற போற. பரவாயில்லப்பா, அம்மா பிராச்சியை மறக்க சொல்றாங்கல்ல. நான் கண்டிப்பா பிராச்சியை விட்டு நான் விலகிதான் இருக்க போறேன்ப்பா. ரியா என்ன மம்மி வேற யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிக்கிறேன். நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா மம்மியை இந்த மாதிரி நிலைமையில என்னால பார்க்க முடியாது. ரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது கல்யாணம் கிடையாது, ரன்பீர், காம்ப்ரமைஸ். நீயே சொல்லு, தப்பான ஷூவை காலில் மாட்டுவோமா சொல்லு. அப்படி இருக்கும்போது கல்யாணத்தை பற்றி எப்படி யோசிக்கிற? பல்லவி வந்து பிராச்சியை பிடிக்கலன்னு சொன்னாலே அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ரியாவை இப்ப உனக்கு வலுக்கட்டாயமா கட்டி வைக்க பாக்குறா. இது ரொம்ப தப்பு. நீ எதுக்கு இதெல்லாம் சகிச்சுக்கிற? முடியாதுன்னு சொல்லு. நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன்? நான் அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன். அப்ப பிராச்சி, அவ கூட விளையாண்டியா? அவ கூட டைம் பாஸ் பண்ணியா? இல்ல. அவ இல்லாம உன்னால வாழ முடியுமா? அப்புறம் இங்க பாரு, என்னால எதையும் தாங்க முடியாது, சரியா? அம்மா அப்பாக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நான் உன்னோட அப்பாவாச்சே. ஏற்கனவே நான் ஒரு தடவை ஒரு பொண்ணை இழந்துட்டேன், இன்னொரு வாட்டி இழக்க மாட்டேன். பிராச்சி, நான் உன்னோட தங்கச்சி. அப்புறம் என்னோட ரத்தமும் சிகப்பு தானே, அதனால நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க கூடாது. நீ அங்க அழுதுட்டு இருந்த இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இப்போ என்ன யோசிச்சேன்னு உண்மையை சொல்லு. ஒன்னும் இல்ல சஹானா. பிராச்சி, சொல்ல போறியா இல்லையா? எனக்கு அப்பாவை பார்க்கணும் போலயே இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அப்பாவை பார்க்க போன இல்ல, அப்ப எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? நேரா ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சு அப்பான்னு சொல்லி கூப்பிடணும்னு நினைச்சேன். உனக்கு உனக்கு ஒண்ணு தெரியுமா சஹானா? டெல்லியில முதல் அவரை மீட் பண்ணும்போது அவர் தான் என்னோட அப்பான்னு அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியாதுதான். ஆனா இப்ப தெரியும். ஆனா அவரை பார்க்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் அது ரியா தான். சஹானா, நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத. அப்பாவை நினைச்சு நான் இப்படி அழுதுட்டு இருந்தேன்னு அப்புறம் அம்மா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். அம்மா ரியா மேல உயிரிய வச்சிருக்காங்க. நாங்க அங்க இருந்து கிளம்பும் போது அம்மாவுக்கு அங்கிருந்து வர மனசே இல்ல. ரியா முன்னாடி இல்லனாலும் ரியா ரியான்னு அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்களை எப்படி சமாளிச்சு கூட்டு வந்து எனக்கு தான் தெரியும். அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த ரியாவை நான் சும்மாவே விட மாட்டேன். நீ ப்ளீஸ் அழாத. என்ன நீயும் தான் அழுதுட்டு இருக்க, நான் தொடச்சு விடுறேன். பிராச்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு அந்த ரியாவை வந்து ஆரம்பத்துல இருந்தே சுத்தமா பிடிக்காது. எனக்கு சித்தியோட இந்த நிலைமைக்கு அவதான் காரணம். அப்புறம் உன்னையும் என்னையும் கொஞ்சம் பாரு. அவ உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டா பாத்தியா? உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டா பாத்தியா? இப்போ உன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. நீ ரன்பீரை சுத்தமா மறந்து போயிட்ட. என்ன இல்ல, நீ ஒரு தடவையாவது ரன்பீரை பத்தி யோசிச்சு பாத்தியா? உன்னை பார்க்க வரேன்னு சொன்னா, ஆனா இன்னும் அவன் வரவே இல்ல. அவன் வர்றது என்ன? அவன் இப்ப வரைக்கும் உனக்கு போன் பண்ணவே இல்ல பிராச்சி. யாருக்கு தெரியும், அந்த ரியா சாக போறேன்னு பிளாக்மெயில் பண்ணிருப்பா. அதனாலதான் அவன் இன்னும் வரவே இல்லை இங்க. நீ அவனுக்கு போன் பண்ணி எதனால வரலன்னு கேளு. போன் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சஹானா ப்ளீஸ். ஓகே சரி. நீ எதுக்காக இப்படி பாக்குற? முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நான் போக மாட்டேன். எனக்கு தெரியும், நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருவ. அப்புறம் உன் கண்ணீரை துடைக்க நான் ஒருத்தி மட்டும் தானே இங்க இருக்கேன். நான் அழ மாட்டேன். நான் அழ மாட்டேன். நீங்க மிஸ்டர் மெஹ்ரா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? காஃபி வேணுமா? இல்ல ரியாக்கு ஏதாவது வேணுமா? ரியா சம்பந்தமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் உள்ள வாங்க. சொல்லுங்க. நான் உன்கிட்ட என்னோட ஒய்ஃபை பத்தி சொல்லியிருக்கேன்ல. பிரக்யா, அவங்க மேல தானே உயிரையே வச்சிருக்கீங்க. பிரக்யா எனக்கு கிடைச்சிட்டா. ஐ நோ மிஸ்டர் மெஹ்ரா, பிராச்சியோட அம்மா தானே உங்களோட ஒய்ஃப். பிரக்யா, நான் ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள நான் அனுராதான்னு நினைச்சிட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். பிரக்யாவும் பிராச்சியும் இங்க வந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாத்தையும் கேட்டேன். பிராச்சியும் ரியாவும் சண்டை போட்டதை பார்த்தேன். ஐ மீன், பிராச்சி ரியாவை ரொம்பவே திட்டா. அது எனக்கும் தெரியும். மிஸ்டர் மெஹ்ரா, உங்களோட குடும்பத்துல ஒருத்தரா என்ன நினைச்சீங்க. அதனால உங்க குடும்பத்தோட விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்க. தேங்க்யூ. ஆனா இது இவ்ளோ பெரிய விஷயம் இல்ல. இந்த நேரத்துல இங்க வந்து இத பேசுற அளவுக்கு இல்ல மீரா, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அது என்னன்னா சில சமயம் எல்லாமே நம்ம கையில இருந்து எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கும். ஐ நோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அதாவது உங்களுக்கு உங்களோட ஒய்ஃப் கிடைச்சதுனால ரியாவோட அம்மா இனிமே எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க ஏத்துப்பாங்க. அதனால ஒரே ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் சீக்கிரமாவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஆனா போனதுக்கு அப்புறம் ரியாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நோ, ஆக்சுவலி அது உனக்கு இருந்து போ சொல்றதுக்காக நான் ஒன்னும் இங்க வரல. நான் இங்க என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வீட்டுல நீயும் நானும் இங்க பாரு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, உன்னை நான் கம்பலும் பண்ண மாட்டேன். நீ முடியாதுன்னா தாராளமா முடியாதுன்னு சொல்லிடலாம். ஐ won't feel bad. I promise you that. ரியா இருக்கால, ரியா என்ன ஆசைப்படுறானா, அதாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா.